அதாவது அது என்னன்னா, சுந்தர் சார் சொல்லிட்டாரு, "தங்கம் விலை ஆ. ஏறாது" அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ம். அதனால தங்கம் வாங்கவே கூடாது அப்படின்னு முடிவு ம். பண்ணாக்கா, இங்கிருந்து ம். அது 20% ஏறும். ம். அடடா! சுந்தர் பேச்ச கேட்டு நம்ம வீணா போயிட்டோம். பாருங்க ஏறினே ஓகே. இருக்குது. 20% ஏறி ம். போச்சுன்னா, அப்ப அந்த இடத்துல போய் வாங்குவாங்க. அப்புறம் அங்கருந்து சரிங்க சார். 30% இறங்கும். ம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க தங்கம் ஆல்ரெடி நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்கனால், அத அப்படியே வச்சுக்கங்க. அது விக்க வேண்டிய சரி. அவசியம் கிடையாது. சரிங்க சார். ஆனா புதுசா தங்கம் வாங்குறத நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ம். ம். அதே நேரத்தில நான் சொல்றத வச்சு நீங்க வந்து யூக பேர வர்த்தகத்தில ஷார்ட் செல்லிங்கும் பண்ணாதீங்க. ஓகே. சார் இப்போ ஒருவேளை 2026ல இவ்வளவு வரைக்கும் ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, எவ்வளவுக்கு ஏறும் சார்? இல்ல இறங்கும் சார்? தங்கத்த பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கிற விலையிலிருந்து ஒரு 10% கூடுதலாகவோ, அல்லது 10% ஓகே. குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு சரிங்க மேல சார். பெருசா ஏறவோ, இறங்குறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது.